Hi guys, welcome back to our channel. நான் உங்கள் ராபின் லிங்க் பார்த்துட்டு ராபின் கேமிங் கோட்டை. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னதுன்னா போக்கிமான் கிளேஸ்டு வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த கேமை நான் ஒன் டைம் விளையாடி இருக்கேன். இப்போ திருப்பி விளாட்றேன். நியூ கேம் கொடுத்துக்கலாம். பாய் கேர்ள்னு கேட்குறாங்க. நம்ம பாய் சூஸ் பண்ணியிருக்கோம். நேம்னா வைப்போம். நேம் ராபின்னு வைக்க போகிறோம். அப்புறம் காய்ஸ் உங்களுக்கு போக்கிமான் டார்க் வர்ஷிப் கேமில் என்ன ஸ்டார்டர் சூஸ் பண்ணலான்ட்டு உங்களுக்கு எதனா சஜஷன் இருந்துச்சான்னு சொல்லுங்கள். அந்த ஸ்டார்டரை நான் எடுக்கிறோம். கமெண்ட்டில் போல் போடுறேன், அதில் எதனா சூஸ் பண்ணுங்கள் போக்கிமானாவை. கைஸ் அங்கே லே அவுட் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும், அதை மட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், அது தானே போயிடும். ஓகே, யாரும் வந்து நம்ம கிட்ட பேசிட்டு போகிறாங்க, யாரும் தெரில. நம்ம அப்பா அம்மா எதுவும் சொல்லியிருக்காங்க, அவங்க எங்கள் ஊருக்கு போகிறாங்களாம்மா, நம்மளை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க வீட்டை. ஓகே, நம்ம ஊரை சுற்றி பார்த்துட்டு அப்புறம் லேபுக்கு போகணும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம லேபுக்கு போகலாம். ஹாய் ப்ரொஃபஸர், எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டார்டர் பிக் பண்ண சொல்ல, நம்ம பிக் பண்ணுவோம். எல்லோரும் இந்த நிறைய பேர் லியாவில் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சின்சார் சூஸ் பண்ணுவோம். ஃபேவரட் போக்கிமான் இன்ஃபார்னிஃபா, அதனால சின்சார். நிக் நேம் கேட்குறாங்க, எதுவும் கொடுக்கல. உங்களுக்கு எதாவது நிக் நேம் சஜஷன் இருந்துச்சுன்னா அதோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். யாரோ ஓல்டு மேன் எதுவும் சொல்கிறாங்க, யாரோ மாட்டின்னு இருக்காங்களாம்மா, அது வேறு இல்லை, நம்ம அம்மா அப்பா தான். ஏய் பீக்காச்சு, அப்புறம் என்னென்ன போக்கிமான் பிடிக்கலான்ட்டு அதோட கமெண்ட் பண்ணுங்கள். பிக்காச்சு நம்ம தோக்கடிச்சாச்சு. அந்த பிக்காச்சை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுமானா நம்ம ஸ்க்ரீன் பிளாக் ஆகிடும், அதனால் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. டைம் செட் பண்ணிக்கலாம். ஓகே, டைம் செட் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வேறு சிட்டிக்கு போகலாம். ரெட்டேட்டா வந்து இருக்குது ஃபஸ்ட்டாக. யாரோ வந்துருக்காங்க. இதுதான் ரைவல் போல் இருக்குது, பார்க்கறதுக்கு கேரி மாதிரியே இருக்கும். ஓகே, சின்டெக்யூரி வர்சஸ் சின்சார். சின்சார் ஜெயிச்சிருச்சு கைஸ். ஓகே, யாராவது போக்கிமான் வந்திருக்கு, உங்களுக்கு பேக் பண்ணணும். ஓகே கைஸ், நம்ம புது டவுனுக்கு வந்தாச்சு. நம்ம போய் போக்கிமான் சென்டரில் ஹீல் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஹீல் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ப்ரொஃபஸர் லேபுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி போய் அங்கே டீம் ராக்கெட் மாதிரி வேறு டீம் இருப்பாங்க, அவங்க இவங்க. ஓகே, நம்ம லேபுக்கு போகலாம். ஓகே, நம்ம லேபுக்கு வந்தாச்சு. இவர் யார்? புது ப்ரொஃபஸரா? போக்கி பால்ஸ் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. டேங்க்கு ப்ரொஃபஸர். ஓகே, அவர் ஃபாரஸ்ட்டுக்கு போயிருக்காரு. நம்மளோட கூட்டின்னு போனோம்னா அவரை விட்டுட்டு போயிட்டாரு. நம்ம அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணுவோம். இங்கே தான் இருக்கார். யாரை தெரியலையா? இது ஒரு பேர் பிளேக் ஆகலாம். ஹாய் பிளேக். ஓகே, நம்மளை காட்டுக்கு சொல்லிட்டு அவர் இங்கே இருக்கார் ப்ரொஃபஸர். ஓகே, குரோகக்கு இருக்குது. குரோகக்கு வந்துருக்கு, அதை நம்ம ரன் பண்ணிடலாம். எகின்ஸ் வந்துருக்கு, அதை ரன் பண்ணிடலாம். காய்ஸ், அப்புறம் ஒரு இலை மாதிரி இருக்குது, அதை டச் பண்ணாதீங்க. லீஃப் மாதிரி இருக்குது ரவுண்டோ, அதை டச் பண்ணிங்கன்னா போக்கிமான் பாய்சன் ஆகிடும். நான் போய் ஹீல் பண்ண வந்துடுறேன். அதுக்கப்புறம் போக்கிமான் பாட்டில் காமிக்கலாமா வேணாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் காமிக்கணும்னா போக்கிமான் பாட்டில் காமிக்கிறோம், இல்லை காமிக்க மாட்டோம் காய்ஸ். ஓகேவா? ஓகே, அந்த பாய்சன் படாத நம்ம போய் அங்கே ப்ரொஃபஸர் அனுப்பி போகணும். இதோ அந்த பாய்சன் தான் கைஸ், அந்த இதுதான் அந்த பாய்சனுக்கு தொடாதீங்க. ஓகே, ஒரு ட்ரைனர் இருக்கார், அந்த தப்பிச்சிடலாம். அவங்க ஒரு போக்கி பால் இருக்குது, அது போய் இறங்கலாம். வேறு நமக்கு ஃபஸ்ட்டு பேட்டில், செகண்ட் பேட்டில் ஒரு ஸ்க்ராட்ச் யூஸ் பண்ணி எம்பர் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த கேட்டகிரியை.
வீகிள் வந்திருக்கு வீகிள். ஓகே நம்ம சின்சா லெவல் 8க்கு போச்சு. ரீமேட்ச் கேட்குறாருன்னா கொடுத்துடலாம். யார் திரும்பி ரீமேட்ச் பண்ணுறாங்க? அங்கே நோட இருக்குது, அதோட தப்பிச்சுங்க. இங்கே டபுள் பேட்டில் இருக்குது அது. ஓகே இப்போ நம்ம புது பாயிண்ட் பிடிக்க போகிறோம். அதுதான் ஸ்டூம்பிஷ். ஓகே பால் போ மாட்டிடுச்சு கைஸ். நம்ம இது ஸ்டூம்பிஷ் என்ன பேர் இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செகண்ட் பாயிண்ட் பண்ணிட்டு தான் என்ன பேர் இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ். ஓகே டபுள் பேட்டில் இது. டபுள் பேட்டில் நம்ம ஜெயிச்சாகணும். டபுள் பேட்டில் நம்ம ஜெயிச்சாகணும். ஓகே நம்ம டீப் சீடை யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கலாகத்தில் இருக்குது, அதை கூட தாக்கச்சிடலாம். தாக்கச்சிடலாம். நம்ம சின்சார் லெவல் 9க்கு போயிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 7க்கு போயிட்டு இருக்குது. லெகின்ஸ் இருக்குது, அது நம்ம இன்னொரு பேட்டில் இருக்குது. ஓகே நம்பர் யூஸ் பண்ணி ஸ்க்ராட்ச் யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம். லெவல் 10க்கு போயிருக்கு சின்சார். இன்னொரு பேட்டில் இருக்குது. பிச்சு வந்துருக்கு. நம்பர் யூஸ் பண்ணால் ஜெயிச்சிட்டோம். கிளிஃபாக வந்திருக்கு, அதை வச்சுட்டோம். டோக்கட்டி வந்திருக்கு, அதுவும் வச்சுட்டோம். உங்களுக்கு பேட்டில் காமிக் வேணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். காமிக் மட்டும் முக்கியமான பேட்டில்ஸ் மட்டும் காமிக். ஓகே காய்ஸ், நம்ம பேசிக் வந்துருக்கோம். அவங்க டீம் ராக்கெட் மாதிரி யாரோ ஒரு மெம்பர் இருக்காங்க. எங்கள் டீம் ராக்கெட் தானான்னு தெரியல. அவங்க தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கு ப்ராஃபஸர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது பீஸோட சிம்பிள் வந்து நம்ம வேறு யூனிவர்ஸுக்கு வந்துருக்கோம். அது இவருக்கு மக்கீத்து இவர் மக்கீத்து இருக்காமல் அந்த ஆட்டங்காட்டி ஏதாவது இருக்குது. நம்ம பிக்சரில் அது என் போடிச்சு காசு ஸ்கிரீன் ரொட்டேட் பண்ணிட்டுருக்கேன். இதோ அவங்க போக்கி பால் இருக்குது, உங்களுக்கு வேணுமான எடுத்துக்கோங்க. இங்கே இருக்குது மண்ணில் கொஞ்சிட்டு இருக்குது மட்டில். அதை காசு மக்கீத்தை பிடிக்குமா பிடிக்க மாட்டோமான்னு கமெண்ட் பண்ணுறேன். ஸ்க்ராட்ச் நம்ம சின்சாரத்தாக கடிச்சிச்சுக்கோம். ஸ்டோன் பீச் இல்லையா ஸ்டட் பவுடர் லீப்ஸி இல்லை சாரி கைஸ் அப்சர்வ் ஓகே மாட்டில் அது 1 பால் 3 பால் யூஸ் பண்ணிருக்க மாட்டல 4 பால் மாட்டிருக்கு. ஓகே நம்ம டீமில் நமக்கு ஆட் ஆகிட்டாரு. இப்போ அவர்கிட்ட பேசுவோம். நம்ம அந்த போர்ட்டல் வழியாக நம்ம யூனிவர்ஸ்க்கு போக சொல்கிறாரு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் நீங்கள் வேறு சிட்டிக்கு போகணும். ஓகே கக்கூனை யூஸ் பண்ணியிருக்காரு. நம்ம ஸ்டூம் பீச் யூஸ் பண்ணி ஜாப் வச்சுருந்தோம். ஓகே ஸ்டூம் பீச் யூஸ் பண்ணி ஜாப் வச்சுருந்தோம். கக்கூனை பாருங்க பார்க்கவே மாட்டேங்குது. ஓகே காய்ஸ் ஏதோ தாக்கடிக்க போகிறோம். ஓகே ஓகே காய்ஸ் இன்னும் ஒரே ஒரு மூணு முடிஞ்சிடும். இன்னும் முடியலையா? ஏ காய்ஸ் தாக்கடிச்சுட்டாரு ஸ்டூடிஷை. சாரி ஸ்டூடிஷ் தப்புனாங்க காய்ஸ். அந்த தப்பாதுங்க அங்கே கூட இருக்குது பாய்சர். ஏ காய்ஸ் குராகாக்கு வந்திருக்கு. பிடிக்க பார்த்தில்ல. உங்களுக்கு வேறு என்ன பாயின்மெண்ட் பிடிக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலாம். இன்னொரு ட்ரெயினர் இருக்கார். ஓகே பையனுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி விரைட்டி முடிச்சிச்சு கைஸ். மக்கீத்து இருக்குது. மக்கீத்து தான் இப்போ ஜெயிச்சு போடுவோம். பேட்பாட் வந்துருக்கு கைஸ். நம்மள போர்ஷன் ஒன்றும் இல்லை. டைம் கூட பேட்டல் பண்ணியிருக்கோம். ஃபைன் கால்ஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கொஞ்சம் நமக்கு இந்த 5% இருக்குது. நம்ம சென்சாரி யூஸ் பண்ணலாம்.
ஓகே பட்டர் பிரியாணி வந்திருக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக சாப்பிட்டு வச்சுருந்தாங்க கண்டினியூஸ் மெசேஜ் வச்சுட்டேன் வேறு வந்து இருக்கு கேகாய்ஸ் நம்ம புது டவுனுக்கு வந்துட்டோம் புது சிட்டிக்கு கிட்டத்தட்ட இப்போ ஃபீல் பண்ணலாம் ஃபீலிங் பண்ணுவேன் காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க வரைக்கும் பாய் பாய் காய்ஸ்